கனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். முன்னாலாம் 80s 90s வந்து சினிமாலாம் பாத்திருக்கீங்களா? ஒருத்தர் கம்பு சுத்துவார். அது மாப்பிள அசத்துடா. கரெக்டா மரியாதை வைக்கிறா. அது அவர் முறப்பொண்ணு பார்க்க. அது பார்த்த உடனே பயங்கர ஸ்பீட்ல சூப்பரா சுத்துறா. நீங்க எல்லாம் முறப்பொண்ணு. யாரா இது நம்ம ஹோட்டல்ல? முறப்பொண்ணுங்குமே டப்புன்னு ஒரு வெக்கம்லாம் வருது. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும். அப்புறம் என்ன பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. ஒரு சாங்க போடுங்கடா. ஏன்னா இவ்வளவு என்ன அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முறப்பொண்ணு தானே. இருக்கிற பொண்ணுகளையே சமாளிக்க முடியல, இவளை வேற எப்படி சமாளிக்க போறேன் தாண்டா பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க என்ன வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு. செகண்ட் ரோல அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, குங்கும போட்டு மொரமாமெல்லாம் இருப்பாங்கல்ல, அப்படியே இருக்காரு. அதே மாதிரி அந்த மீசை கீழே மட்டும் லைட்டா. சோ இவர் என்ன செய்வார்? மாடுபிடி வீரர். மாடுபிடி வீரர். எவ்வளவு மாடு பிடிச்சிருப்பீங்க? இது வரைக்கும் 100 மாடு பிடிச்சிருப்போம். 100 மாடு பிடிச்சிருப்பீங்களா? அடே அப்பா. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மன்னா, என்ன வீரர்கள் மத்தியில் உங்கள் பலவீனத்தை காட்ட வேண்டாம், பிறகு படை படுத்து விடும். அப்ப ஜல்லிக்கட்டு பண்றவங்க எல்லாருமே சன்னியாசி ஆயிடணுமா? அப்படி கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவளுக்கு அவ பிரச்சனை. பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. பைலட் ரைட்டா? இப்போ உனக்கு அமையறாப்ல. நானா ஃளைட்டான்னு கேட்க போறீங்களா என்ன? அப்படி கேட்க முடியாது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. எனக்கு வந்துட்டு செகண்ட் ரோல செகண்ட். என்ன புரியல எனக்கு வந்துட்டு. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். இல்ல, நான் ஒரு பையனா அவங்கள சூஸ் பண்றேன். சாக்லேட் பை மாதிரி இருக்காரு, நிறைய லவ் பண்ற மாதிரி இருக்காரு, பொண்ணுங்க வந்துட்டு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காரு. உனக்கு எவ்வளவு எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. நீ ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டதுனால நீ ஃப்ளர்ட் பண்றது உனக்கு தெரியல. அதான் பார்ட்டி நம்மள ஃபீலிங்கோட பாக்குதா? புதுக்கோட்டையா? ஏமா நீ எந்த ஊரு? ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. நீ குமரேசன் அவகாசம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சு கூட பொழைச்சுக்கிறேன்.